அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு சம்மந்தமான லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தை தமிழ் படுத்தி அதற்கான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 13 கிளாஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதையும் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லைக் பண்ண உடனே ஹைப்புன்னு வரும். ஹைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும். ஓகேங்களா? போன கிளாஸில் அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள் பார்த்தோம். அரசியலமைப்பின் விமர்சனம். இந்திய அரசியலமைப்பு வடிவமைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சபை பின்வரும் அடிப்படையில் விமர்சிக்கப்பட்டது. கடன் வாங்கப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு வடிவமைத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடன் வாங்கப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் புதிய மற்றும் அசல் எதுவும் இல்லை என்று விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தார்கள். இது புதுசாக எதுவும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அசல் எதுவும் இல்லை, எல்லாமே காப்பி தான் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? அரசியல் விமர்சகர்கள். கடன்களின் பை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்ஸ் பேஜ் அல்லது உலக அரசியலமைப்பின் பல ஆவணங்களின் ஒட்டு வேலை அப்படின்றாங்க. இருப்பினும் இந்த விமர்சனம் நியாயமற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மற்ற அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த நிலைமைகளுக்கு ஏற்றவாறு மற்ற அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்ட அம்சங்களில் தேவையான மாற்றங்களை செய்தனர். அதே நேரத்தில் தங்கள் தவறுகளை தவிர்த்தனர். அரசியலமைப்பு சபையில் மேற்கண்ட விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர், உலக வரலாற்றில் இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் புதிதாக ஏதாவது இருக்க முடியுமா என்று ஒருவர் கேட்க விரும்புகிறார். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலக வரலாற்றில் இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் புதிதாக எதுவும் இருக்க முடியுமா என்று கேட்க விரும்புகிறார். முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாக உருண்டோடிவிட்டன. அதைத் தொடர்ந்து பல நாடுகள் தங்கள் அரசியல் சாசனங்களை எழுத்தாக குறைத்தன. அரசியலமைப்பின் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது நீண்ட காலமாக தீர்க்கப்பட்டது. அதேபோல் அரசியலமைப்பின் அடிப்படைகள் என்ன என்பது உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மைகளின் அடிப்படையில் அனைத்து அரசியலமைப்புகளும் அவற்றின் முக்கிய விதிகளில் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். இவ்வளவு காலதாமதமாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதேனும் இருந்தால் தவறுகளை நீக்கி நாட்டின் தேவைக்கேற்ப மாற்றி அமைக்கப்படும். மாற்றங்கள் மட்டுமே மற்ற நாடுகளின் அரசியலமைப்புகளின் குருட்டு பிரதியை தயாரிப்பதற்கான குற்றச்சாட்டு அரசியலமைப்பின் போதிய ஆய்வின் அடிப்படையிலானது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாப்புல. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அம்பேத்கர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாப்புல. முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு வந்து 100 வருஷத்துக்கு மேலே உருண்டோடிருச்சு. அமெரிக்க அரசியலமைப்புலாம் வந்து 100 வருஷத்துக்கு மேலே எழுதிட்டாங்க, உருண்டோடிருச்சு. நீண்ட காலமாக தீர்க்கப்பட்ட அதேபோல் அரசியலமைப்பின் அடிப்படைகள் என்ன என்பதை உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த உண்மைகளின் அடிப்படையில் அனைத்து அரசியலமைப்புகளும் அவற்றின் விதிகளில் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் காலதாமதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாப்புல. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, 1935 சட்டத்தின் கார்பன் நகல் அப்படின்றாங்க. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தின் ஏராளமான விதிகளை இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துள்ளனர் என்று விமர்சகர்கள் தெரிவித்தனர். எனவே அவர்கள் அரசியலமைப்பு 1935 சட்டத்தின் கார்பன் நகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1935 சட்டத்தின் திருத்தப்பட்ட பதிப்பு என்று அழைத்தனர். உதாரணமாக என். சீனிவாசன் கவனித்தார். இந்திய அரசியலமைப்பு மொழியிலும் பொருளிலும் 1935 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நெருங்கிய நகலாகும் அப்படின்னு சொல்கிறாப்புல என். சீனிவாசன் அப்படின்றவர். அது மட்டும் இல்லாமல் சர் ஐவர் ஜென்னிங்ஸ் பிரிட்டிஷ் அரசியலமைப்பு வாதி, அரசியலமைப்பு 1935ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து நேரடியாக பெறப்பட்டது. உண்மையில் அதன் பல விதிகள் கிட்டத்தட்ட உரைநடையில் நகலெடுக்கப்படுகின்றன. 1935ஓட நகல் தான் இது அப்படின்னு சொல்லி ஐவர் ஜென்னிங்ஸ் சொல்கிறாப்புல, சீனிவாசன் சொல்கிறாப்புல. மேலும் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் B.R. தேஷ்முக், அரசியலமைப்பு என்பது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் வயது வந்தோருக்கான உரிமையை மட்டுமே சேர்க்கிறது என்று கருத்து தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் B.R. அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் மேற்கொண்ட விமர்சனத்திற்கு பின்வருமாறு பதிலளித்தார். இந்திய அரசு சட்டம் 1935இன் விதிகளில் ஒரு நல்ல பகுதியை அரசியலமைப்பு வரைவு மீண்டும் உருவாக்கியுள்ளது என்ற குற்றச்சாட்டுக்கு நான் மன்னிப்பு கேட்கவில்லை. கடன் வாங்குவதில் வெட்கப்பட ஒன்றும் இல்லை. இதில் கருத்து திருட்டும் இல்லை. அரசியலமைப்பின் அடிப்படை கருத்துக்களில் யாருக்கும் காப்புரிமைகள் இல்லை. நான் வருந்துவது என்னவென்றால், இந்திய அரசு சட்டம் 1935இலிருந்து எடுக்கப்பட்ட விதிகள் பெரும்பாலும் நிர்வாகத்தின் விவரங்களுடன் தொடர்புடையவை.
அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாப்புல அம்பேத்கர். இதுக்கு நம்ம வந்து வெட்கப்படுறதுக்கோ அவமானப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. காப்புரிமைகள் இல்லை இதில். ஸோ வந்து நான் வருந்துறதுக்குலாம் மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன் நான். வருந்துறதுக்கு ஒன்றும் இல்லை. நிர்வாக ரீதியோட தொடர்புடைய இருக்குது. அதனால தான் 1935 இந்திய அரசு சட்டத்தை எடுத்தோன்றாப்புல. தேஷ்முக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரசியலமைப்பு என்பது 1935 இந்திய அரசு சட்டம் அரசாங்க சட்டம் வயது வந்தோர் மட்டுமே சேர்த்துக்கணும் என்பது கருத்து தெரிவிச்சிருக்காப்புல. வயது வந்தோர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டுருக்காரு. இந்திய அல்லது இந்திய எதிர்ப்பு விமர்சகர்களின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு இந்தியனுக்கு எதிரானது அல்லது இந்திய எதிர்ப்பு ஆகும். ஏனெனில் அது இந்தியாவின் அரசியல் மரபுகள் மற்றும் உணர்வை பிரதிபலிக்கவில்லை. அரசியலமைப்பின் வெளிநாட்டு தன்மை இந்திய சூழலுக்கு பொருத்தமற்றதாகவோ அல்லது இந்தியாவில் செயல்பட முடியாததாகவோ ஆக்குகிறார்கள் என்றார். இந்நிலையில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் ஹனுமந்தையா கருத்து தெரிவிக்கையில், நாங்கள் வீணை அல்லது சித்தார் இசையை விரும்பினோம். ஆனால் இங்கு ஆங்கில இசைக்குழுவின் இசை உள்ளது. அதற்கு காரணம் நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள், அப்படித்தான் படித்தவர்கள். அதேபோல அரசியலமைப்பு சபையின் மற்றொரு உறுப்பினரான லோக்நாத் மிஸ்ரா அரசியலமைப்பு மேற்கின் அடிமை பிரதிபலிப்பு இன்னும் அதிகமாக மேற்கின் அடிமைத்தனமான சரணடைதல் என்று விமர்சித்தார். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹனுமந்தையா அவர் ஒருத்தர் கூட்டு சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வீணை அல்லது சித்தார் இசையை நாங்கள் விரும்பினோம். ஆனால் நீங்கள் ஆங்கில இசைக்குழுவை இசை தந்திருக்கீங்கன்றாப்புல. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அரசியலமைப்பு சபையின் மற்றொரு உறுப்பினரான லோக்நாத் மிஸ்ரா அரசியலமைப்பு மேற்கின் அடிமை பிரதிபலிப்பு இன்னும் அதிகமாக மேற்கின் அடிமைத்தனமான சரணடைதல் என்று விமர்சித்தார். மேலும் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினரான லட்சுமி நாராயணன் ஷாகுவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா வரைவு அரசியல் உருவாக்கப்பட்ட லட்சியங்கள் இந்தியாவின் அடிப்படை உணர்வோடு வெளிப்படையான தொடர்பை கொண்டிருக்கவில்லை. இந்த அரசியலமைப்பு பொருத்தமானதாக நிரூபிக்கப்படாது மற்றும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டவுடன் விரைவில் உடைந்துவிடும். அது சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும் அப்படின்றாப்புல. இந்த வரைவு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட லட்சியங்கள் இந்தியாவின் உணர்வோடு வெளிப்படையான தொடர்பை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்களை சொல்கிறாங்க. காந்தியமற்ற அரசியலமைப்பு விமர்சகர்களின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு காந்தியத்திற்கு எதிரானது. ஏனெனில் அதில் இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியின் தத்துவம் மற்றும் லட்சியங்கள் இல்லை. கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துகள் மீது அரசியலமைப்பு எழுப்பப்பட்டு கடமைப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த சூழலில் அரசியலமைப்பு சபையின் அதே உறுப்பினர் ஹனுமந்தையா கூறினார், இதுவே மகாத்மா காந்தி விரும்பாத மற்றும் எதிர்பார்க்காத அரசியலமைப்பு சட்டம் என்று கூறினார். ஹனுமந்தையா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து மகாத்மா காந்தி விரும்பாத மற்றும் எதிர்பார்க்காத அரசியலமைப்பு சட்டம் என்று கூறினார். காந்திய இயக்கத்தில் அம்பேத்கர் பங்கேற்காதது மற்றும் காந்திய கருத்துக்களுக்கு எதிரான விரோதம் ஆகியவற்றால் இது தவறிவிட்டது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்தை வந்து இவர் சேர்க்கலை. ஏன்னா வந்து அம்பேத்கர் வந்து பஞ்சாயத்து அப்படின்றத வந்து எழுத மறுத்திருப்பாப்புல டாக்டர் அம்பேத்கர் வந்து. ஓகேங்களா. யானை அளவு இந்தியா அரசியலமைப்பு மிகவும் பருமனானது மற்றும் மிகவும் விரிவானது மற்றும் சில தேவையற்ற கூறுகளை கொண்டுள்ளது என்று விமர்சகர்கள் தெரிவித்தனர். சர் ஐவர் ஜென்னிங்ஸ் ஒரு பிரிட்டிஷ் அரசியலமைப்பு கடன் வாங்கப்பட்ட விதிகள் எப்போதும் நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவை அல்ல என்பதையும், பொதுவாக சொன்னால் அரசியலமைப்பு மிகவும் நீளமானது மற்றும் சிக்கலானது என்பதை கவனித்தார். என்ன சொல்கிறாருன்னா, யானை அளவு இந்தியா அப்படின்றார். அரசியலமைப்பு மிகவும் பருமனானது மற்றும் மிகவும் விரிவானது மற்றும் சில தேவையற்ற கூறுகளை கொண்டுள்ளது என்று விமர்சகர்கள் தெரிவித்தனர். சார் ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் அரசியலமைப்பு கடன் வாங்கப்பட்ட விதிகள் எப்போதும் நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவை அல்ல என்பதையும், பொதுவாக சொன்னால் அரசியலமைப்பு மிக நீளமானது சிக்கலானது என்பதையும் கவனித்தார். இவர் வந்து சிக்கலானதுன்னு சொல்கிறாப்புல. யார்? சார் ஐவர் ஜென்னிங்ஸு. மகாத்மா காந்தி விருப்பப்பட்ட மாதிரி இல்லைன்றார் ஹனுமந்தையா. இன்னொருத்தர் என்ன சொல்கிறார், சீக்கிரமாகவே இது உடஞ்சி போயிடும் அப்படின்றாப்புல. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடிமைத்தனமான சரணடைதல் இதில் இருக்கின்றார் லோக்நாத் மிஸ்ரா. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒரு கூட்டரை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, வழக்கறிஞர்களின் சொர்க்கம் இன்னொன்று மிக நீளமான கவனிதான். இந்நிலையில் அரசியலமைப்பு நிர்ணய சபை HV காமத் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் சட்டசபைக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம் யானை. நமது அரசியலமைப்பு சட்டமும் உலகம் உருவாக்கிய மிகப்பெரியது. மேலும் அவர் கூறினார், அரசியலமைப்பு சட்டத்தை யானை கூத்து ஆக்குவதை மன்றம் ஏற்கவில்லை, நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாப்புல. அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நான் யானை கூத்தாக்க விரும்பவில்லை அப்படின்றாப்புல. சொல்கிறவர் யார் அப்படின்னா HV காமத் அப்படின்றவர் வந்து சொல்கிறாப்புல. அடுத்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம். ஒவ்வொருத்தவங்க ஒரு கூற்றை சொல்கிறாங்க. விமர்சகர்களின் கூற்றுப்படி நமது அரசியலமைப்பு மிகவும் சட்டப்பூர்வமானது மற்றும் மிகவும் சிக்கலானது. நமது அரசியலமைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா மிகவும் சட்டப்பூர்வமான சிக்கலானது தான். அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டமொழி மற்றும் சொற்றொடர்கள் அதை ஒரு சிக்கலான ஆவணமாக்குகிறது என்று அவர்கள் கருத்து தெரிவித்தனர். அதே சார் ஐவர் ஜென்னிங்ஸ் இதை வழக்கறிஞர்களின் சொர்க்கம் என்று குறிப்பிட்டிருக்கார்.
முன்னுக்கு பின்னா தான் பேசிகிட்டு இருக்காப்புல. வழக்கு இவர் என்ன சொல்றாரு, ஐவர் ஜென்னிங்ஸ் முன்னாடி என்ன சொல்றாரு, கடன் வாங்கப்பட்டதின் விதிகள் எப்போதும் நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவை அல்ல என்பதை பொதுவாக சொன்னால் அரசியலமைப்பு மிகவும் நீளமான சிக்கலானதுன்றாரு சார் ஐவர் ஜென்னிங்ஸு. இங்கே வந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், வழக்கறிஞரின் சொர்க்கம்ன்றாப்புல. எதை அரசியலமைப்பை உருவாக்கின இந்த அரசியலமைப்பு வந்து இந்த சூழலில் அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்களான ஹெச்கே மகேஸ்வரி அவங்க என்ன சொல்கிறாங்க, மகேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வரைவு மக்களை அதிக வழக்காடுபவர்களாகவும் சட்ட நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு அதிக விருப்பமுள்ளவர்களாகவும் உண்மை மற்றும் அகிம்சை முறைகளை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கும். நான் அப்படி சொன்னால் வரைவு உண்மையில் ஒரு வழக்கறிஞரின் சொர்க்கம். இது வழக்குகளின் பரந்த வழிகளை திறக்கிறது மற்றும் எங்கள் திறமையான மற்றும் புத்திசாலியான வழக்கறிஞர்களுக்கு நிறைய வேலைகளை வழங்கும். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினரான ஹெச்கே மகேஸ்வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைவு மக்களை அதிக வழக்காடுபவர்களாகவும் சட்ட நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு அதிக விருப்பம் உள்ளவர்களாகவும் உண்மை மற்றும் அகிம்சை முறைகளை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கும். நான் அப்படி சொன்னால் வரைவு உண்மையில் ஒரு வழக்கறிஞர்களின் சொர்க்கம். இது வழக்குகளின் பரந்த வழிகளை திறக்கிறது மற்றும் எங்கள் திறமையான மற்றும் புத்திசாலியான வழக்கறிஞர்களுக்கு நிறைய வேலைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஹெச்கே மகேஸ்வரி, அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினரான ஹெச்கே மகேஸ்வரி. அது வந்து மக்களை அதிக வழக்காடுபவர்களாகவும் சட்ட நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கு அதிக விருப்பமுள்ளவர்களாகவும் உண்மை மற்றும் அகிம்சை முறைகளை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்கும். நான் அப்படி சொன்னால் வரைவு உண்மையில் ஒரு வழக்கறிஞர்களின் சொர்க்கம். இது வழக்குகளின் பரந்த வழிகளை திறக்கிறது மற்றும் எங்கள் திறமையான மற்றும் புத்திசாலித்தனமான வழக்கறிஞர்களுக்கு நிறைய வேலைகளை வழங்கும் அப்படின்றாப்புல. இதேபோல் தொகுதியின் மற்றொரு உறுப்பினரான பிஆர் தேஷ்முக் சட்டசபை கூறியது, எனினும் நான் கூற விரும்புகிறேன், வரைவு டாக்டர் அவர்களால் அவையின் முன்கொண்டு வரப்பட்ட கட்டுரைகள் அம்பேத்கர் போலவே என் மனதிற்கு மிகவும் ஆழமாக தெரிகிறது. ஒரு சட்ட கையேட்டின் அற்புதமான குறிப்புகள். ஒரு ஆவணம் அரசியலமைப்பின் மிகவும் திணிப்பு மற்றும் பலவற்றை பயன்படுத்துவதில்லை. வினைச்சொல். ஒரு ஆவணத்தை உருவாக்குவது அவர்களுக்கு கடினமாக இருக்கலாம். என் கருத்துப்படி ஒரு சட்ட கையேடு அல்ல, ஆனால் ஒரு சமூக அரசியல் ஆவணம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சமூக அரசியல் ஆவணம், அதிர்வுறும் துடிப்பு மற்றும் உயிர் கொடுக்கும் ஆவணம். ஆனால் எங்கள் துரதிர்ஷ்டத்துக்கு அது இருக்கக்கூடாது. நாங்கள் இருந்தோம். நிறைய வார்த்தைகள் மற்றும் வார்த்தைகளால் சுமக்கப்பட்டது மிக எளிதாக நீக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இதை சொல்கிறாப்புல, தேஷ்முக்ன்றவர். இந்த தேஷ்முக் தான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதே தேஷ்முக் தான் என்ன சொன்னார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசினாப்புல. ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து ஒரு மாதிரி சொன்னாப்புல, அனுமந்த் ஐயா இந்த இருக்குது. தேஷ்முக் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேஷ்முக் வந்து கடன் வாங்குவதில் ஒன்றுமில்லை பிஆர் அம்பேத்கர். ஓகே, 1935 நகல், கார்பன் நகல் அப்படின்னு சொல்கிறாங்க சீனிவாசன். ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து அரசியலமைப்போட நெருங்கிய நகல் அப்படின்றாப்புல. வயது வந்தவருக்கான வாக்குரிமையை மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றாப்புல. தேஷ்முக் வந்து இங்கே வந்து தேஷ்முக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரசியலமைப்போட வாக்குரிமை மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாப்புல இந்த தேஷ்முக். அதே தேஷ்முக் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முக்கியமாக வந்து நாங்கள் எதையும் பெருசாலாம் இது பண்ணலை அப்படின்னு அவரே சொல்கிறார். நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது 8 அட்டவணைகள் 22 பகுதிகள் இருந்துச்சு. இப்போ 12 அட்டவணைகள் 25 பகுதிகள் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா முதல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, யூனியன் பிரதேசம், யூனியன் மற்றும் அதன் பிரதேசம். இதற்கான ஆர்டிகல் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 1 முதல் 4 வரை. யூனியன் பிரதேசம், ஓகேங்களா, யூனியன் மற்றும் அதன் பிரதேசம் 1 முதல் 4 வரை. ரெண்டாவது வந்து என்னென்னா குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் 5லேருந்து 11 வரைக்கும் குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. அடிப்படை உரிமைகள் 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள், இது வந்து பகுதி 4. ஆனால் பகுதி 1 மொத்தம் 25 பகுதியில் வந்து பார்த்தோம்னா முதல் பகுதி வந்து யூனியன் பிரதேசம், அது 1லேருந்து 4 வரை உள்ளது. குடியுரிமை 2, ரெண்டாவது பகுதியில் இருக்க குடியுரிமை 5லேருந்து 11 ஆர்டிகல் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் 3வது பகுதியில் இருக்குது, 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்குது. இது பகுதி 4ல் இருக்குது. மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள். அடிப்படை கடமைகள் 4A, இது 51A. 42ஆம் சட்டத்திருத்தம் 1976 அடிப்படையில் சுரன் சிங் கமிட்டி பரிந்துரை அடிப்படையில் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. இப்பொழுது நமக்கு 11 கடமைகள் உள்ளது. பகுதி 5 வந்து பார்த்தோம்னா மத்திய அரசு. ஆனால் பகுதி 4 வந்து பகுதி 1 யூனியன் மற்றும் அதன் பிரதேசம் 1லேருந்து 4 வரைக்கும். குடியுரிமை ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா 5லேருந்து 11 வரைக்கும், ரெண்டாவது பகுதி. பகுதி 3 அடிப்படை உரிமைகள் 12லேருந்து 35 வரைக்கும். பகுதி 4 மாநில கொள்கையின் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் மாநில கொள்கையின் கோட்பாடுகள். பகுதி 4A 51A. பகுதி 5 மத்திய அரசு
மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் 52லேருந்து 151 வரைக்கும் மத்திய அரசு. அடுத்து வந்து பார்த்தோம்னா மத்திய அரசில் வந்து நிர்வாகத்துக்கு வந்து ஆர்டிகல் 52லேருந்து 78 வரைக்கும் இருக்குது. பாராளுமன்றம் ஆர்டிகல் 79லேருந்து 122 வரைக்கும் இருக்குது பாராளுமன்றம். சட்டமியற்றும் அதிகாரம் ஜனாதிபதி வந்து ஆர்டிகல் 123. யூனியன் நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் 124லேருந்து 147. இந்தியாவோட தணிக்கையாளர் மற்றும் இந்தியாவின் ஜெனரல் கட்டுப்பாட்டாளர் மற்றும் தணிக்கையாளர் இது வந்து 148லேருந்து 151. அப்படின்னா பகுதி 5 வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நிர்வாகம், பாராளுமன்றம், சட்டமியற்றும் அதிகாரம், யூனியன் நீதித்துறை, கட்டுப்பாட்டாளர் மற்றும் தணிக்கையாளர். அப்படின்னா ஆர்டிகல் வந்து பார்த்தோம்னா 52லேருந்து 151 வரைக்கும் மத்திய அரசை பற்றி குறிப்பிடுகிறது. இதில் நிர்வாகம் என்பது 52லேருந்து 78 வரை, பாராளுமன்றம் என்பது 79லேருந்து 122 வரை, சட்டமியற்றும் அதிகாரங்கள் ஜனாதிபதி 123, யூனியன் நீதித்துறை வந்து 124லேருந்து 147 வரைக்கும் இருக்குது. கட்டுப்பாட்டாளர் மற்றும் தணிக்கையாளர் இந்தியாவின் ஜெனரல் 148லேருந்து 151 வரைக்கும் இருக்குது. அடுத்து பகுதி 6 மாநில அரசுகள். மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் 152லேருந்து 237 வரைக்கும் மாநில அரசுகளை பற்றி குறிப்பிடுகிறது. இதில் வந்து பார்த்தோம்னா பொது வந்து பார்த்தோம்னா 152. ஓகேங்களா, பொதுவான உள்ளது வந்து 152 ஆளுநர் வேணும் அப்படின்றது வந்து 52லேருந்து 147 வரைக்கும் வந்து பார்த்தோம்னா 52லேருந்து 151 வரைக்கும் மத்திய அரசு சொன்னாங்கல்ல. அப்போ 152லேருந்து 237 வரைக்கும் அதோட கண்டினியூட்டி தான் வந்து என்னது அப்படின்னா மாநில அரசுகள். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை பற்றி பொதுவில் வந்துடுது 152. நிர்வாகம்ன்றது 153லேருந்து 167 வரைக்கும் நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. மாநில அரசுகள் 152லேருந்து 237. மாநில சட்டமன்றம் அத்தியாயம் 168லேருந்து 212 வரைக்கும் இருக்குது. அத்தியாயம் 4 சட்டமியற்றும் அதிகாரங்கள் 213. குடியரசுத் தலைவர்கள் 123, இவருக்கு 213. அத்தியாயம் இதில் வந்து பார்த்தோம்னா உயர்நீதிமன்றங்கள் வந்து 214லேருந்து 232. அங்கே 124லேருந்து 147 வரைக்கும் உச்சநீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது. இங்கே வந்து 214லேருந்து 232 வரைக்கும் 124 147 வரைக்கும் உச்சநீதிமன்றம் அதை நீதித்துறை பற்றி குறிப்பிடுகிறது. இதை 214லேருந்து 232 வரைக்கும் உயர்நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது. துணை நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் 233லேருந்து 237 வரைக்கும் துணை நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ உயர்நீதிமன்றத்துக்கான ஆர்டிகல் வந்து 214லேருந்து 232, துணை நீதிமன்றங்களுக்கான ஆர்டிகல் 233லேருந்து 237 வரைக்கும் இருக்குது. அடுத்து பகுதி 7. பகுதி 7 வந்து 7வது சட்ட திருத்தம் 1956 அடிப்படையில் நீக்கப்பட்டது. பகுதி பி வந்து 238 நீக்கப்பட்டதுன்றாங்க. பகுதி 8 யூனியன் பிரதேசங்கள் 239லேருந்து 242 வரை யூனியன் பிரதேசங்களை பற்றி குறிப்பிடுகிறது. பகுதி 9 பஞ்சாயத்துகள் 243லேருந்து 243 ஓ வரைக்கும் 243லேருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்துகளை பற்றி குறிப்பிடுகிறது. பகுதி 9 ஏ நகராட்சிகள். நகராட்சிகளை பொறுத்த வரைக்கும் 243 பிக்கு 243 ZG, பியிலேருந்து 243 ZG வரைக்கும் இருக்குது. எது அப்படின்னா 9 ஏ நகராட்சிகள். அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களை பொறுத்த வரைக்கும் 9 பி அது வந்து ஓல முடியுதா பஞ்சாயத்து 243லேருந்து ஓகேங்களா 243 ஓல வரைக்கும் முடியுதா, இது வந்து பி. 243 பியிலேருந்து 243 ZG வரைக்கும் நகராட்சிகள் 9 ஏ. அடுத்து 9 பிபி கூட்டுறவு சங்கங்கள். கூட்டுறவு சங்கங்களை பொறுத்த வரைக்கும் 243 Z கட்சியிலேருந்து ZT வரைக்கும் இருக்குது. கூட்டுறவு சங்கங்கள் 9 பி, Z கட்சியிலேருந்து ZT வரைக்கும் இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 10 அட்டவணைப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகள் 244லேருந்து 244 ஏ வரைக்கும் அட்டவணைப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ரொம்ப முக்கியமானது இந்த பகுதி. 25 பகுதியுமே நம்ம படிச்சிடணும். யூனியன் மற்றும் அதுக்கு மத்திய மாநிலம் யூனியன் பிரதேசத்தை பற்றி சொல்கிறாங்க. மத்திய மற்றும் மாநில உறவுகள் ஓகேங்களா 245லேருந்து 243 263 வரைக்கும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா சட்டமன்ற உறவுகள் வந்து 245லேருந்து 255 வரைக்கும் இருக்குது. நிர்வாக உறவுகள் வந்து 256லேருந்து 263 வரைக்கும் இருக்குது. காமனாக 245லேருந்து 263 வரைக்கும் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடுகின்றாங்க. சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள் குறிப்பிடுகிறாங்க. பகுதி 12 நிதி சொத்து ஒப்பந்தம். நிதி சொத்து ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் 264 ஏலேருந்து 300 ஏ 264லேருந்து 300 ஏ வரைக்கும் இருக்குது. இதான் வந்து நிதி சொத்து ஒப்பந்தம் பகுதி 12. பகுதி 13 12லேயே வந்து பார்த்திங்கன்னா நிதி வந்து 264லேருந்து 291 வரைக்கும் இருக்குது. கடன் வாங்குதல் வந்து 292லேருந்து 293 வரைக்கும் இருக்குது. சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகள் வந்து 294லேருந்து 300 வரைக்கும் இருக்குது. சொத்து ஒப்பந்தங்கள் உரிமைகள் பொறுப்புகள் கடமைகள் வழக்குகள். அத்தியாயம் சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் 300 ஏ சாதாரண சட்ட உரிமை ஆக்கியிருப்பாங்க 44 சட்டத்தை 1978. வர்த்தகம் மற்றும் உடலுறவு இந்தியாவின் பிரதேசம்.
இது வணிகத்தை பற்றி குறிப்பிடுறாங்க, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 301லேருந்து 307 வரைக்கும் வர்த்தகம் மற்றும் உறவுகளை பற்றி பார்த்தோம்னா 301லேருந்து 307 வரைக்கும் பகுதி 13. பகுதி 14 வந்து பார்த்தோம்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி சொல்கிறாங்க. அதான் வந்து 308லேருந்து 323 வரைக்கும் ஓகேங்களா, சேவைகள் பற்றி சொல்கிறது. அதான் வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். 14A வந்து தீர்ப்பாயங்கள். இது 1985 தீர்ப்பாய சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க. 323A முதல் 323B இதான் வந்து என்ன தீர்ப்பாயத்தை பற்றி சொல்கிறாங்க. 14A பகுதி 15 வந்து தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. 324லேருந்து 329A வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிலவற்றுடன் தொடர்புடைய சிறப்பு ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் 330லேருந்து 342 இது வந்து பார்த்தோன்னா பகுதி 16. அதிகாரப்பூர்வ மொழி வந்து 17 ஓகேங்களா. 343லேருந்து 341 வரை 351A வரைக்கும் அதிகாரப்பூர்வ மொழி. ஒன்றியத்தின் மொழி, பிராந்திய மொழி, உச்ச மொழி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஒன்றியத்தின் மொழி வந்து 343லேருந்து 344 வரைக்கும், பிராந்திய மொழி வந்து 345லேருந்து 347 வரைக்கும், உச்ச மொழி வந்து 348லேருந்து 349 வரைக்கும் இருக்குது. அவசரகால விதிகள் வந்து 352லேருந்து 360. தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி இதெல்லாம் பகுதி 19 வந்துடுது. 20 வந்து இதரன்னு சொல்லி 361லேருந்து 367 வரைக்கும் இதர அப்படின்றாங்க ஓகேங்களா. 19 அதுக்கப்புறம் வந்து 20 வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திருத்த சட்டம்ன்றாங்கப்பா ஓகேங்களா. 18 வந்து அவசரகால நிதிகள், 19 தான் இதர. 20 வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டம் 368. 21 வந்து தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள். தற்கால இடைநிலை மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் 369லேருந்து 392 வரைக்கும் இருக்குது. 22வது பகுதி குறுகிய தலைப்பு தொடக்கம் அதிகாரம் இந்தியில் உரை மற்றும் ரத்து. குறுகிய தலைப்பு தொடக்கம் அதிகாரம் இந்தியில் உரை மற்றும் ரத்து 393லேருந்து 395 வரைக்கும் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 பகுதிகள்ப்பா. இதில் 7வது சட்டத்திருத்தம் 1956 மூலம் பகுதி 7 நீக்கப்பட்டது ஓகேங்களா. மறுபுறம் பகுதி 4A வந்து 4A 42வது சட்டத்திருத்தம் 1976 மூலம் சேர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் பகுதி 14A 9A வந்து 11A பகுதி 11A வந்து பார்த்தோம்னா கிராம பஞ்சாயத்து வந்து பார்த்தோம்னா 11, நகர பஞ்சாயத்து 12 இது வந்து அட்டவணையில் வரும். இதில் வந்து கிராம பஞ்சாயத்துக்கு வந்து 9A 9B கிராம பஞ்சாயத்து 74 சட்டத்திருத்தம் 1992 சேர்க்கப்பட்டது ஓகேங்களா. நகர பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறாங்க. 9B ஓகேங்களா. 73 74 சட்டத்திருத்தம் 97 சட்டத்திருத்தம் 2011 கூட்டுறவு சங்கங்கள் சேர்க்கப்பட்டது. அதான் 9B ஓகேங்களா. 9A வந்து நகராட்சி. இது வந்து பார்த்தோம்னா 25 பகுதிகளை பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 12 அட்டவணைகள் இருக்குது. 12 அட்டவணைகளை பொறுத்த வரைக்கும் முதல் அட்டவணை வந்து யூனியன் மற்றும் பெயர் பிரதேசம் அதை பற்றி குறிப்பிடுகிறது அட்டவணை 1. அட்டவணை 2 புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் தற்போதுள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுதல். இதான் வந்து என்னது அப்படின்னா புதிய மாநிலங்களை உருவாக்குறது, தற்போதுள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள் அல்லது பெயர்களை மாற்றுதல். இது பகுதி 2 அட்டவணை 2. அட்டவணை 3 வந்து பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, சட்டத்திற்கு முன் சரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அட்டவணை இனிமேல் தான் வரும். மொத்தம் வந்து இந்திய அரசியலமைப்பு தொடங்கப்பட்ட போது 8 அட்டவணை இருந்துச்சு. இப்போ வந்து 12 அட்டவணைகள் இருக்குது. இது முக்கியமான ஆர்டிக்கல் மட்டுமே இவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன முக்கியமான ஆர்டிக்கல்னு சொல்லி முக்கியமான ஆர்டிக்கல் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் கூட நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. என்னென்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த பகுதி 1 25 பகுதியில் இருக்கிற ஆர்டிக்கலில் வந்து முக்கியமான ஆர்டிக்கல் 1 எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா யூனியன் மற்றும் பிரதேசத்தை பற்றி குறிப்பிடுகிறது ஓகேங்களா. ஏன்னா அட்டவணை 2 வந்து சம்பளத்தை பற்றி குறிப்பிடும் ஓகேங்களா. அட்டவணை 2 சம்பளம், 3 பதவி பிரமாணம், 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள், 5 வந்து AMTM தவிர, 6 வந்து AMTM மட்டும், 7 வந்து பார்த்திங்கன்னா மொழி, 8 வந்து அட்டவணை பட்டியல் மொழி ஓகேங்களா. 9 வந்து முதல் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டிருக்கும் சட்டங்கள், 10 கட்சிதார தடை சட்டம், 11 கிராம பஞ்சாயத்து, 12 நகரப்பாலிக்கா, இப்படி 12 அட்டவணைகள் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தொடங்கும் போது 8 அட்டவணை தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிக்கலை பற்றி சொல்கிறாங்க. கட்டுரைகள்னு ஆர்டிக்கல் 1 வந்து எதை பற்றி குறிப்பிடுதுன்னா யூனியன் மற்றும் யூனியன் பிரதேசத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 2 புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் தற்போதுள்ள மாநிலங்களின் பகுதிகள், எல்லைகள், பெயர்களை மாற்றுதல். ஆர்டிக்கல் 2 புதுசாக மாநிலத்தை உருவாக்குறது, பகுதிகள், எல்லைகள், பெயர்களை மாற்றுதல், இந்த மாதிரி சொல்கிறது. ஆர்டிக்கல் 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது இழிவுபடுத்தும் சட்டங்கள். ஆர்டிக்கல் 13 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படின்றது. ஆர்டிக்கல் 14. ஆர்டிக்கல் 16 வந்து பொது வேலை விஷயங்களில் சம வாய்ப்பு. ஆர்டிக்கல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிக்கல் 19 பேச்சு சுதந்திரம் மற்றும் முதலிய தொடர்பானது. மொத்தம் 6 சுதந்திரத்தை பற்றி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. ஆர்டிக்கல் 21. ஆர்டிக்கல் 21A தொடக்க கல்விக்கான உரிமை. ஆர்டிக்கல் 21A வந்து என்னது தொடக்க கல்விக்கான உரிமை. ஆர்டிக்கல் 25 மனசாட்சியின் சுதந்திரமான தொழில் நடைமுறை எந்த மதத்தையும் பரப்பிக்கலான்றது. ஆர்டிக்கல் 25 ஓகேங்களா. ஆர்டிக்கல் 30 சிறுபான்மையினர் உரிமையை நிறுவவும் நிர்வகிக்கவும் கல்வி நிறுவனங்கள்.
ஆர்டிகல் 31C சில கட்டளை கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் சட்டங்களை சேமிப்பது. ஓகேங்களா? ஒவ்வொரு ஆர்டிக்கலை பற்றியா சொல்கிறாங்கப்பா. என்னென்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஆர்டிகல் 1 யூனியன் பிரதேசம் மற்றும் பெயர்கள். அதை பற்றி குறிப்பிட்ட ஆர்டிகல் 1. புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் தற்போதுள்ள மாநிலங்களின் பெயர்களை மாற்றுதல். ஆர்டிகல் 2. அப்போ புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்குறது, தற்போதுள்ள மாநிலங்களின் எல்லைகளை. இப்போ தெலுங்கானா மாநிலம் உருவாச்சு. ஓகேங்களா? பேரை வந்து வங்காதேசத்தை வந்து மேற்கு வங்காளத்தை வந்து பக்சிம் பேர் மாற்றுறாங்க. அலகாபாத்தை வந்து பிரக்யா அப்படின்னு மாற்றுறாங்க. அது ஆர்டிகல் 3. அடிப்படை உரிமைகளுக்கு முரணான எதுவும் சட்டங்கள் ஏற்றுனா அது வந்து செல்லாதுன்றது ஆர்டிகல் 13. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ன்றது ஆர்டிகல் 14. ஓகேங்களா? ஆர்டிகல் 14 சட்டத்திற்கு முன் சமத்துவம். ஆர்டிகல் 16 பொது வேலை விஷயங்களில் சம வாய்ப்பு. ஓகேங்களா? 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 19 பேச்சு சுதந்திரம் முதலிய தொடர்பான சில உரிமைகளை பாதுகாத்தல். பேச்சு சுதந்திரம் முதலான தொடர்பான சில உரிமைகளை பாதுகாத்தல். ஆர்டிகல் 19 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. ஆர்டிகல் 21. இந்த ஆர்டிகல் ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 21 20 தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. சுதந்திரமாக வாழ்கிறதுன்றது நம்மளோட மற்றவங்களை பாதிக்காத வகையில் வாழணும். 21A தொடக்க கல்விக்கான உரிமை. ஆர்டிகல் 21A தொடக்க கல்விக்கான உரிமை. ஆர்டிகல் 25 மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் சுதந்திரமான தொழில் நடைமுறை மற்றும் மதத்தை பரப்புதல். மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் சுதந்திரமான தொழில் நடைமுறை மற்றும் மதத்தை பரப்புதல். ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 30 சிறுபான்மையினரின் உரிமையை நிறுவவும் நிர்வகிக்கவும் கல்வி நிறுவனங்கள். ஆர்டிகல் 30 என்ன சொல்கிறாங்க? சிறுபான்மையினரின் உரிமையை நிறுவவும் நிர்வகிக்கவும் கல்வி நிறுவனங்கள். ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 31C சில கட்டளை கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் சட்டங்களை சேமிப்பது. சில கட்டளை கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் சட்டங்களை சேமிப்பது. ஆர்டிகல் வந்து என்னது? 31C. ஆர்டிகல் 32 ரீட்டுகள் உட்பட அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்கான தீர்வுகள். 32. ஆர்டிகல் 32 ஆட்கொணர் நீதி மாண்டமஸ் கார்பியஸ் சொல்கிறோம்ல அது. வெல்ஃபேர் ஸ்டேட்டை உருவாக்குறது ஆர்டிகல் 38. மக்கள் நலன் மேம்பாட்டிற்காக ஒரு சமூக ஒழுங்கை உருவாக்குறது வந்து ஆர்டிகல் 38. அம்பேத்கர் எழுத மாட்டேன்னு சொன்ன சரத்து வந்து ஆர்டிகல் 40. இது கிராம பஞ்சாயத்துகளின் அமைப்பு. ஆர்டிகல் 44 குடிமக்களுக்கான சீரான சிவில் குறியீடு. ஆர்டிகல் 44 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாடு. 6 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு. ஆர்டிகல் 45. ஆர்டிகல் 46 தாழ்த்தப்பட்ட மற்றும் சாதிகள் பழங்குடியினர் பிற நலிந்த பிரிவினரின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை மேம்படுத்துதல். ஆர்டிகல் 46 நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். ஆர்டிகல் 50. ஆர்டிகல் 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். ஆர்டிகல் 51. 51A அடிப்படை கடமைகள். 51A அடிப்படை கடமைகள். ஆர்டிகல் 72 மன்னிப்பு வழங்குவதற்கும் சிலவற்றில் தண்டனைகளை இடைநிறுத்துவதற்கும் ரத்து செய்வதற்கும் அல்லது மாற்றுவதற்கும் ஜனாதிபதியின் அதிகாரம். மன்னிப்பு வழங்குறது, தண்டனைகளை இடைநிறுத்துறதுக்கெல்லாம். ஆர்டிகல் 72. ஆர்டிகல் 74 அமைச்சர்கள் குழு ஜனாதிபதிக்கு உதவவும் ஆலோசனை செய்யவும். அதுக்கு வந்து ஆர்டிகல் 74 அமைச்சர்கள் குழு ஜனாதிபதிக்கு உதவவும் ஆலோசனை செய்யவும். ஆர்டிகல் 78 பிரதம மந்திரியின் கடமைகள் ஜனாதிபதிக்கு தகவல் அளிப்பது போன்றவை. பிரதம மந்திரியின் கடமைகள். ஆர்டிகல் 78. 110 பண மசோதாவின் வரையறை. ஆர்டிகல் 110 பண மசோதாவின் வரையறை. ஆர்டிகல் 112 ஆண்டு நிதிநிலை அறிக்கை. பண மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் மட்டுமே பரிந்துரை செய்ய முடியும். மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். பண மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம். ஆனால் மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்ப முடியாது. பண மசோதாவைக்கு மக்களவை தான் அதிகாரம் வாய்ந்தவையாக இருக்கும். கூட்டம் கூட்ட முடியாது பண மசோதாவிற்கு. ஆண்டு நிதிநிலை பட்ஜெட் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை. பட்ஜெட் என்ற வார்த்தை ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. 112. ஓகேங்களா? 123 பாராளுமன்ற இடைவெளியின் போது அவசர சட்டங்களை வெளியிட ஜனாதிபதியின் அதிகாரம். ஆர்டிகல் 143. 123 வந்து என்னது? பாராளுமன்ற இடைவெளியின் போது அவசர சட்டங்களை வெளியிட. 143 உச்சநீதிமன்றத்தை கலந்தாலோசிக்க ஜனாதிபதியின் அதிகாரம். உச்சநீதிமன்றத்தை கலந்தாலோசிக்க வந்து ஜனாதிபதியோட அதிகாரம். என்ன சொல்கிறாங்க? 143 உச்சநீதிமன்றத்தை கலந்தாலோசிக்க ஜனாதிபதியின் அதிகாரம். ஆர்டிகல் 155 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆளுநரின் நியமனம். ஆர்டிகல் 155 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆளுநரோட நியமனத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 161 மன்னிப்பு வழங்குவதற்கு ஆளுநரின் அதிகாரம் போன்றவை. மன்னிப்பு வழங்குவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. 161. 163 அமைச்சர்கள் குழு உதவி மற்றும் ஆலோசனை. அமைச்சர்கள் குழு உதவி மற்றும் ஆலோசனை. ஆர்டிகல் 163 அமைச்சர்கள் குழு உதவி மற்றும் ஆலோசனை. ஆர்டிகல் 163 எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா அமைச்சர்கள் குழு உதவி மற்றும் ஆலோசனை. ஆர்டிகல் 167 ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பான முதலமைச்சரின் கடமைகள். ஆர்டிகல் 167 ஆளுநருக்கு தகவல் அளிப்பது தொடர்பான முதலமைச்சரின் கடமைகள். ஆர்டிகல் 167 ஆளுநருக்கு தகவல் அளிப்பது முதலமைச்சரோட கடமை. 78 பிரதமரோட கடமை குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பது. அது 78. இது 167. 169 மாநிலங்களின் சட்டமன்ற கவுன்சில்களை ஒழித்தல். மாநிலத்தில் வந்து சட்டமன்ற கவுன்சிலை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல். மாநில சட்ட மேலவை சொல்கிறாங்க.
ஆர்டிகல் 200 மசோதாக்களுக்கு கவர்னர் ஒப்புதல் கொடுக்கணுன்றது. 111 ஜனாதிபதி ஒப்புதல். இது வந்து பார்த்தோம்னா கவர்னர் வந்து ஒப்புதலிட சொல்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிகல் 213 சட்டமன்றத்தின் ஓய்வு நேரத்தில் அரசாணைகளை வெளியிட. அது வந்து அங்கே வந்து அவருக்கு வந்து 123, இவருக்கு 213. ஓகேங்களா. அவசர நிலை சட்டம். ரீட் வந்து பார்த்தோம்னா 226. அங்கே 32 உச்சநீதிமன்றத்துக்கு, உயர்நீதிமன்றத்துக்கு 226. டெல்லியை பொறுத்தவரை 239 ஏஏ சிறப்பு ஏற்பாடு. டெல்லிக்கு வந்து சிறப்பு ஏற்பாடு வந்து 239. ஆர்டிகல் 249 டெல்லிக்கு வந்து பார்த்தோம்னா சிறப்பு ஏற்பாடு ஆர்டிகல் வந்து என்னதுன்னா 239 அஸ்ஸாம் 239 டபிள்யூஏ. அடுத்து வந்து தேசிய நலன் கருதி மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தை பற்றி சட்டம் இயற்ற பாராளுமன்றத்திற்கு அதிகாரம். இப்போ தேசிய நலன் கருதி வந்து பார்த்தோன்னா மாநில பட்டியலில் வந்து ஒரு சட்டம் இயற்றலாம் அப்படின்றதுக்கான வந்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்றதுக்கான ஆர்டிகல் வந்து என்னது 249. ஆக்சுவலி மாநில பட்டியலில் மாநில சட்டமன்ற சட்டம் ஏற்றும். ஆனால் வந்து தேசிய நலன் கருதி நாடாளுமன்ற சட்டம் ஏற்றலாம், அதுக்கான ஆர்டிகல் 249. மாநிலங்களுக்கு இடையான நதிகள் அல்லது நதி பள்ளத்தாக்குகள் நீர் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து ஆர்டிகல் 262. நதிநீர் திருப்பாய் சட்டம் 1956 சமவெளி பதிவுகளுக்காண்டி தான் நதிநீர் திருப்பாய் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நதிநீர் வந்து பார்த்தோம்னா பள்ளத்தாக்குகளில் நீர் தொடர்பான பிரச்சனை தீர்க்கிறதுக்காண்டி ஆர்டிகல் 266. 263 வந்து பார்த்தோம்னா மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் தொடர்பான விதிகள். மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் தொடர்பான விதிகள் ஆர்டிகல் 263. மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் தொடர்பானது 1990 91 கொண்டு வந்திருப்பாங்க. மாநிலங்களுக்கு இடையான கவுன்சில் வந்து சட்டத்தின் அதிகாரத்தில் தவிர வரிகள் விதிக்கப்படக்கூடாது. சட்டத்தின் அதிகாரங்கள் தவிர விதிகள் விதிக்கக்கூடாது அப்படின்னா ஆர்டிகல் 265. யூனியனிடமிருந்து பார்த்தோம்னா சட்டத்தின் அனுமதியின்றி தான் வந்து வரி விதிக்கின்றது ஆர்டிகல் 265. ஓகேங்களா. 267 யூனியன் பிரதேசத்திலிருந்து சில மாநிலங்களுக்கான மானியங்கள். 275. 280 ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தை பற்றி குறிப்பிட்ட சரத்து வந்து 280. வழக்குகள் மற்றும் நடவடிக்கைகள் ஆர்டிகல் 300. வழக்குகள் மற்றும் நடவடிக்கைகள் ஆர்டிகல் 300. 300A சட்டத்தின் அதிகாரத்தால் தவிர சொத்துக்களை இழக்கக்கூடாது. சொத்துக்கான உரிமை. சட்டத்தின் வந்து 44 சட்டத்திருத்தம் 1978 அடிப்படையில் சொத்துரிமை என்பது சாதாரண சட்ட உரிமை மாற்றிட்டாங்க. ஆர்டிகல் 300A. 311 யூனியன் அல்லது மாநிலத்தின் கீழ் சிவில் திறன்களில் பணியமர்த்தப்பட்ட நபர்களை பணி நீக்கம் செய்தல். யூனியன் அல்லது மாநிலத்தின் கீழ் சிவில் திறன்களில் பணியமர்த்தப்பட்ட நபர்களை பணி நீக்கம் செய்தல், நீக்குதல் அல்லது தரத்தை குறைத்தல். இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 311. யூனியன் அல்லது மாநிலத்தின் கீழ் சிவில் திறன்களில் பணியமர்த்தப்பட்ட நபர்களை பணி நீக்கம் செய்தல் அல்லது நீக்குதல், தரத்தை குறைத்தல் அந்த ஆர்டிகல் 311. அகில இந்திய சேவைகளை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 312. அகில இந்திய சேவைகள் வந்து ஆர்டிகல் வந்து என்னது 312 வந்து அகில இந்திய சேவைகள். 315 வந்து பார்த்தோன்னா யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு பொது சேவை கமிஷன்கள். 315 பொது சேவை கமிஷன்களின் 320 செயல்பாடுகள். ஓகேங்களா. பொது சேவை கமிஷன்கள் ஆட்கள் வந்து பார்த்தோன்னா 315 வந்து பார்த்தோன்னா பொது சேவை கமிஷன்கள். 320 செயல்பாடுகள். 323A தீர்ப்பாயங்கள், நிர்வாக தீர்ப்பாயம். 324 தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது, அந்த கண்காணிப்பு தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. 330 SC ST பற்றி இடஒதுக்கீடு. 335 பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் சேவைகள் மற்றும் பதவிகளுக்கான உரிமைகள் வந்து 335. 352 தேசிய நெறி அவசரநிலை பிரகடனம். 356 மாநில நெருக்கடி. 360 நிதி நெருக்கடி. 365 ஜனாதிபதி வழங்கிய வழிகாட்டுதலுக்கு இணங்க தவறியதன் விளைவு. 365 ஓகேங்களா, செயல்படாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி. 368 அரசியலமைப்பு திருத்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம். ஆர்டிக்கல் 368 ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து வந்து நீக்கிட்டாங்க இப்போ வந்து. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்போட அட்டவணைகள். இந்திய அரசியலமைப்போட அட்டவணைகள் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.